திருவாரூரில் தாவேகா தலைவர் விஜய்க்கு ராட்சத மாலை அணிவித்ததாக 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கிரேன் உரிமையாளர் தாவேகா நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். உங்கள் விஜய் நான் வாரேன், வாகைச்சோடும் வரலாறு திரும்புகின்ற என்ற தலைப்பில் மக்கள் பயணத்தில் கீழ் கடந்த 20ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திருவாரூர் தெற்கு வீதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் வருகின்ற சாலை முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மாலை தூவி மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் திருவாரூர் நகரம் முழுவதும் பதாகைகள் வைத்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் விஜய் வருகை தந்த பொழுது திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட அழகிரி காலனி பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் கிரேன் இயந்திரம் மூலமாக ஆள் உயர மாலையை விஜய்க்கு அணிவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல் என்கின்ற பிரிவில் கீழ் மாவட்ட செயலாளர் மதன், கிரேன் இயந்திரத்தின் உரிமையாளர் ராஜேஷ், தாவேகா உறுப்பினர்கள் அன்பு மற்றும் மனோ ஆகிய 4 பேர் மீது திருவாரூர் காவல் நிலைய வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் திருவாரூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் மதன், தாவேகா உறுப்பினர்கள் மனோ, அன்பு ஆகியோர் தற்போது சரணடைந்து பிணை பெறுவதற்காக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.